ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மீனு சார்ஜே அம்மா சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான சட்னி தாங்க பார்க்க போகிறோம். தக்காளி சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது அதுக்கு கொஞ்சம் சமையல் ஆயில் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு செவந்துருச்சு. இப்போ வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கண்ணாடி பதமாக வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 4 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். யாருக்கெல்லாம் பாக்கியலட்சுமி சீரியல் பிடிக்கும்னு சொல்லுங்கள். இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். அந்த சீரியலில் பாக்கியம் எடுக்க முடிவு பார்த்தீங்களா, கன்னட பிறந்தனாலே தானே கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குங்க. நானே நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நம்ம பிறந்த நாளுக்கு யாராவது வாழ்த்து சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு, இந்த மாதிரி நம்ம ஒரு முடிவு எடுத்து நம்ம பிறந்தனால நம்மளே கொண்டாடுவோம். அந்த முடிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா நம்மலாம் நம்ம பிறந்த நாளைக்கு யாராவது சொல்ல மாட்டாங்களா வாழ்த்து அப்படின்னு நினச்சி நம்ம ஏங்கிட்டு இருப்போம். இப்போ நானும் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நம்ம பிறந்தனால நம்மளே கொண்டாடணும். என்ன வயசான என்னங்க, மற்றவங்க வாழ்த்து சொல்லுவாங்களா அப்படின்னு ஏங்கிட்டு இல்லாமல் நம்ம பிறந்தனால நம்மளாம் ஜாலியாக கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் திருப்தியும் இருக்கும்ல. இந்த மாதிரி பிறந்தனால கொண்டாடணும்னு யாருக்கெல்லாம் தோணுதுன்னு சொல்லுங்கள். நம்ம பிள்ளைங்க நமக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு அந்த நேரத்தில் நமக்கு கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யாரும் சொல்லலைன்னா ஒரு மனசு ஏக்கமாகவும் இருக்கும். வதங்கிடுச்சு. இப்போ ஆற விட்டு அரைச்சிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணம்லாம் யாருக்கு தோணுதுன்னு சொல்லுங்கள். இல்லை எனக்கு மட்டும்தான் தோணியிருக்கா? நம்ம நினச்சிக்கிட்டு இருந்ததை பாக்கியலட்சுமி சீரியலில் போட்டாங்க. அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது கேட்கும் பொழுது. இந்த மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சாச்சு. நம்ம இப்போ தாளிச்சிடலாம். சூப்பராக சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. நான் சொன்ன கருத்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.